ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்ந்தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் காயத்ரி, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல பலிஜா நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு கார்மெண்ட்ஸுக்கு வந்து வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாதம் 12,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கடலூரில் வச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு இப்போ விவாகரத்து வாங்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்கலாம் எதுவும் இல்லைங்க. அதனால வரக்கூடியவருக்கு குழந்தை இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னோடய குழந்த மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 ஃப்ளாட் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களும் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. பட் அவங்களுடைய கணவர் வந்து தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டிலே இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இப்போ அம்மா அப்பா வீட்டில் தாங்க வசிக்கிறாங்க. இவங்களுடைய அப்பாவுக்கும் இப்போ உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு உடனடியாக மறுமணம் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, தன்னுடைய குடும்பத்துக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மணமகனாக தான் வேணும். வீட்டோட மணமகனாக வந்தாலும் பரவாயில்ல, இல்லது அவங்களோடய போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் என்னுடைய அம்மா வந்து எங்கூட தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஏற்றுக்கிற மணமகனாக தான் வேணுங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சுகன்யா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் பலிஜா நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியாக இருந்தாலும் ஓகே, வேறு ஜாதியாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஇ முடிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 35,000க்கு மேலே சேலரி வாங்கறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலும் ஓகே, முதல் வரனாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தூத்துக்குடியில் வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஏற்கனவே திருமணமாகி 5-6 வருஷத்துக்கு அப்புறமா தாங்க விவாகரத்து ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு குழந்தை வந்து லேட்டாக தான் பிறந்ததாகவும், இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை அஃபையரில் வச்சுட்டு அவங்கள ஏதோ போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கன்சீவ் ஆகி அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தவங்க தாங்க. இவங்க குழந்தையோட இங்கே தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய குழந்தைக்கு இப்போ தாங்க 3 வயசு ஆகுது. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிற மணமகனை இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் இவங்ககிட்ட விவாகரத்து வாங்கிட்டு வேறொரு பெண்ணை திருமணமே பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவராவது எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இதுபோன்ற இலவச உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி